இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற மேலான கிருபைகளை எண்ணி தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்கிறதான அருமையான தலைப்பின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். பறவைகளும் விலங்குகளும் கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்தன. அந்த பிரகாரமாக இன்னைக்கு கடைசியாக நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு விலங்கு, ஒரு மீன். அது என்னவென்று சொன்னால், மத்தேயு 17வது அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இருக்காதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், அதில் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு, ஆண்டவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் வரி பணமாக கொடுப்பதற்காக கர்த்தர் ஒரு மீனினுடைய வாயிலிருந்து பணத்தை தெரிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த மீனானது அந்த பணத்தை காத்து வைத்திருந்தது. அந்த மீனானது அந்த ஊழியக்காரர்களுக்கு உதவும்படியாக அந்த இடத்துல முன் வந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மீனுடைய நாம் காரியத்தை பார்க்கும்போது மீனை பிடித்து அதனுடைய வாயிலிருந்து எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீனை பிடித்து என்று சொன்னால் ஒரு தூண்டிலை போட்டு அந்த மீனை அவர்கள் பிடித்திருக்க வேண்டும். அப்ப தூண்டிலை போட்டு அவர்கள் மீனை பிடிக்கிறார்கள். பிடிக்கும் போது அந்த மீனுடைய வாயில அந்த தூண்டில் மாட்டியிருக்கும். அது அநேக கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து போயிருக்கிறோம். ஆனால் அந்த கஷ்டங்கள் மத்தியிலும், அந்த கவலைகள் மத்தியிலும், அந்த பாடின் மத்தியிலும் ஊழியக்காரருக்கு என்ன தேவையோ அதை அந்த மீன் தன்னுடைய வாயிலே சுமந்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஊழியங்களுக்கு கொடுத்து உதவுகிறதும் ஒரு ஊழியமே என்பதை இந்த மீன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஊழியங்களுக்கு அநேக ஊழியங்கள் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பாடுகளின் மத்தியிலும், நம்முடைய கஷ்டங்களின் மத்தியிலும் ஊழியங்களுக்கு கையிலாக கொடுப்பது, ஊழியங்கள்ல நம்முடைய பங்கை உதவுவது, நம்மால் முடிந்த மட்டும், இயந்த மட்டும் ஆண்டவருக்கு என்று சொல்லி, ஊழியத்திற்கு என்று சொல்லி கொடுப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மீனானது அநேக பாடுகளின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும் ஆண்டவருக்கு என்று சொல்லி, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி தன்னுடைய வாயை ஒப்பு கொடுத்தது. அந்த மீன் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த பணத்தை பத்திரமாக அந்த மீனுடைய வாயில கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பத்திரமாக காத்து கொண்டிருக்க வேண்டும். அதனால அது எதுவும் சாப்பிட்டு இருக்க கூட முடியாது. அந்த மீன் அதை சரியான இடத்துல அவர்களுக்கு உதவும்படியாக அந்த இடத்துல வந்து இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையே கூட ஒப்பு கொடுத்து அது கர்த்தருக்கும் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கும் உதவியது. இன்றைக்கு ஊழியங்களை நேசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இந்த மீனிடத்துல அந்த நேசம் இருந்தது. எனவேதான் அந்த பணத்தை அது வாயிலே சுமந்து வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மிடத்துல அந்த நேசம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில அந்த நேசம் இருக்கிறதா? இன்னைக்கு நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் என்னுடைய ஊழியக்காரனுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு என்று சொல்லி ஒரு ஈவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஈவுல என்னுடைய ஊழியக்காரருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, அந்த ஊழியத்திலும் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மால் இயன்ற மட்டும் ஆண்டவருக்கு கொடுத்து நாம் தாங்க வேண்டும். நம்மால் இயன்ற மட்டும் ஆண்டவருக்கு என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்திற்கு நம்ம இயன்ற மட்டும் போய் ஊழியம் செய்ய வேண்டும். இயன்ற மட்டும் ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுத்து தாங்கி ஊழியங்களை நடத்த வேண்டும். இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒருவேளை அநேக குடும்பங்கள் இருக்கலாம். ஒரு மிஷனரியை நாம் தாங்குகிறவர்களாய் கூட காணப்படலாம். அப்படிப்பட்டதான ஊழியத்தை நீங்கள் செய்யலாம். இல்லை ஏதோ ஒரு ஊழியத்துல ஒரு ஊழியத்திற்காக வருகிறவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாய் கூட நாம் காணப்படலாம். நாம் கொடுக்கிறதான அந்த காணிக்கையானது சரியாக அங்கீகரிக்கிற படமாக ஒரு ஊழியத்தை நாம் தெரிவு செய்து அதற்கென்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் போது அதன் மூலமாக உண்மையான ஆத்தும ஆதாயத்தை நாம் கண்டுகொள்வோம். அதுல கர்த்தருடைய பங்கு அதிகமாய் காணப்படுகிறது. நமக்கென்று சொல்லி ஜெபிக்கிறதான ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நமக்கென்று சொல்லி ஜெபிக்கிறதான ஒரு போதகரை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர்களுக்கும் கொடுத்து உதவும் போது, அவர்களுக்கும் நம்முடைய ஊழியத்திலே பங்கை நாம் செலுத்தும் போது அவர்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் ஊழியத்தை அதிகமாக
எடுத்து செய்வதற்கான ஒரு பலனை, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு சத்துவத்தை கர்த்தர் அவர்களுக்கும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு மீனாய் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வாரத்துல அநேக விதமான விலங்குகளை குறித்தும் பறவைகளை குறித்தும் மீனை குறித்து நாம் தியானித்தோம். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பிராணியும் ஒவ்வொரு விதமான ஊழியத்திற்கு அடையாளமாக விளங்குகிறது. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? வேத வசனம் சொல்லுகிறது, ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12:5 பவுல் சொல்லுகிறார், ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு. ஆனால் கர்த்தர் நமக்கென்று சொல்லி என்ன ஊழியங்களை வைத்திருக்கிறார்? நாம் தியானித்த எல்லா ஊழியங்களுமே ஒவ்வொரு நாளும் அனைவரும் செய்யக்கூடியதான ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது. பிரதான ஊழியத்திற்கு கைலாக கொடுக்கிறதா இந்த விலங்குகள் எல்லாம் காணப்பட்டது. அதே போல நாமும் கூட அப்படி செய்வோமானால், அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோமானால், கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவருடைய வருகை மட்டும் கர்த்தர் நம்மை காக்கிறவராய் கூட காணப்படுகிறார். அவருடைய வருகையில எதிர்கொண்டு போய் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொல்லி கர்த்தரால் சொல்லப்படுகிறதான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாய் காணப்படுவோம். எவ்வளவு அருமையான தருணம்! ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தையை நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அது ஊழியக்காரர்களுக்கும் போதகர்களுக்கும் மாத்திரம் பொருந்துகிறதான வார்த்தை அல்ல. ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் அந்த வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டும். அப்படியானால் ஊழியத்துல என்னுடைய பங்கு வேண்டும். ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும். ஊழியத்தை தாங்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், நற்செய்தியை சொல்ல வேண்டும். இது எல்லாவற்றிலும் நம்முடைய பங்கை நாம் அதிகமாய் ஆற்றுவோமானால் அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படும். பிரியமானவர்களே, ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம். ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போம். வசனம் சொல்லுகிறது போல ரோமர் 12:1 கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? கர்த்தருடைய பார்வையில் அவன் பிரியமானவனாய் கூட காணப்படுகிறான். ரோமர் 14:18 நாம் வாசிப்போமானால் இப்படியாக வசனம் சொல்லுகிறது. ரோமர் 14:18 நாம் வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். எனவே ஊழியங்களை நேசிப்போம், ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்போம், ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் செய்வோம். அப்படிப்பட்டதான பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஊழியத்தை தாங்குகிறவர்களாய், ஊழியத்தை கொடுக்கிறவர்களாய், ஊழியத்தை நேசிக்கிறவர்களாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இவ்வளவு நாள் ஆண்டவரே என்னென்ன ஊழியத்தில் நாங்கள் பங்கு வகிக்க வேண்டும் என்பதை ஒருவேளை அறியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசினீர், எங்களோடு கூட இடைப்பட்டு இந்த காரியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இனிமேலும் செயலாற்ற கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். ஒருவருக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராமேசின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.